தெய்வீக சுகம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்க வாழ்வில தேவன் உங்கள தெய்வீக சுகத்தோடு நடத்தின ஒரு நல்ல சம்பவத்த சாட்சியா எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கண்ணா. இந்த கொரோனா பற்றி சொன்னாங்க. ஏன் யூனோ நான் கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு 72 வயசாச்சு. இன்னைக்கு வேற எனக்கு கடவுள் காட்ஸ் கிரேஸில் ஹெல்த் ஆரோக்கியம் கடவுள் கொடுத்துருக்காரு. என் லைஃப்பில் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். 2020 கொரோனா வந்து ஒரு 8 days ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஃபஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட நான் போனதில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருக்கிறேன். ஐ திங்க் எனக்கு வந்து அப்போ 60, இன்னைக்கு இப்போ 5 years ago இல்லையா, 67 எனக்கு அப்போ. இங்கே 65 கனடாவில் வந்து சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க இந்த நாட்டில். ஸோ ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன். அது வந்து எல்லாரும் ரொம்ப பயந்துருப்பாங்களே. நம்ம எது வந்திருக்கு. அப்போ வந்து ஒரு சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர் நம்ம பர்மால மயம்னாரா அங்கே ஊழியம் செய்கிறாரு. மியான்மர் நல்ல மனுஷன். அவர் கேள்விப்பட்டோம், அவர் ரொம்ப சின்சியரா ஆனஸ்டா நல்ல ஒரு ஐடியில் இருந்தவர், வேலையெல்லாம் விட்டுட்டு கடவுள் அதனால வந்திருந்தாரு. அப்போ அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஃப்ரைடே ஒரு 45 people வந்திருந்தாங்க எங்கள் வீட்டில். அவர் கொஞ்சம் ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுத்தோம். ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வரும்போது டொராண்டோலேருந்து வந்தார். அவருக்கு கொரோனாவை கையில் கொண்டு வந்திருக்கு, அவருக்கே தெரியாது. ஏன்னா அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல யாருக்கும் அதை பத்தி ஒரு தெளிவு இல்லை, யாருக்கும் தெரியாது. வந்து அப்கோர்ஸ் எல்லாரும் கை கொடுத்தது பண்ணதுனால 45 பேர்ல 38 பேருக்கு கொரோனா வந்துருச்சு. அவரையும் பிள்ளைய அவருக்கும் தெரியாது, நம்மள அறியாம நடந்த ஒரு பிரச்சனை. ஆமா. ஸோ ஃப்ரைடே மீட்டிங் வச்சிருக்கோம். சண்டே சர்ச்சுக்கு போனால் பாதி பேர் ஃப்ளூன்னாங்க, சோமில்ல அப்படி. நாங்கள் எல்லாம் சரிக்கா இத்தனை பேருக்கு வந்திருக்கேன் ஒரு நடந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்போ மண்டே போய் ஒருத்தருக்கு போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணியிருக்காங்க, டாக்டர் போயிருந்துருக்காங்க. சொல்லிட்டேன் கொரோனான்னு சொல்லிட்டேன். உடனே டீட்டெயிலை கேட்டால் உடனே பார்த்தா மண்டே பார்த்தா எனக்கு ஃபோன் வருது, எங்கள் ஹெல்த் கனடால இருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே போயிருக்காரு, சிங்கப்பூர் லேண்ட் ஆயிருக்கு, அங்கே அவரை பிடிச்சிட்டாங்க. ஆமா, சிங்கப்பூர்ல இறங்கியிருக்காரு சண்டே மார்னிங். அவர் செக் பண்ணியிருக்காங்க. அனு இருக்குன்னு சொன்னா உடனே ஹெல்த் கனடாவை கூப்பிட்டு அவன் இங்கே கூப்பிட்டு அவன் உடனே வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல என்ன கூப்பிட்டான். இந்த மாதிரி உங்க வீட்டில் இப்படி பார்ட்டி நடந்துச்சா? இது நான் ஆமா சொன்னேன். அது எத்தனை வேணும்? 45 people அப்படின்னா. அப்போ அந்த மாதிரி நீங்கள் அங்கே வந்தவங்க எல்லா லிஸ்ட் நேம் பண்ணா உடனே எல்லா நம்பரும் கொடுத்து நேம் கொடுத்தா உடனே போய் செக் பண்ண சொன்னா 45 பேர் மண்டே மார்னிங் எல்லாம் போய் செக் பண்ண போனா 38 பேர் கொரோனா. கனடாலே மாச ஸ்ப்ரெட் ஆனது எங்க வீட்டுல தான் நடந்துச்சு. அதுல வந்து 5 பேர் ஹாஸ்பிட்டல்ல போய். எங்களுக்கு அப்ப தெரியல, அது சீரியஸ் தெரியாது கொரோனா. நான் ஹாஸ்பிட்டல்ல போய் மண்டே நான் செக் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்ப கூட ஓகே. டியூஸ்டே ஆஃப்டர்நூன் தான் எனக்கு லேசா ஒரு மாதிரி பிரீத் பண்ண கஷ்டப்பட்டேன். அப்பதான் நான் யோசித்தேன், சரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டோம். அப்படி பார்த்த ஃபோன் ஒருத்தர் எங்களுக்குள்ள குரூப்ல வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டோம். 38 பேருக்கு வந்துருந்துருக்கு. நியூஸ்ல எல்லாம் வந்துட்டோம். இந்த மாதிரி ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஒரு கெட்டு வந்துருந்துச்சு, அதில் 38 பேருக்கு கொரோனா வந்துருச்சு. இது பெரிய கிரைசிஸ் தான். அப்போ ஹாஸ்பிட்டல்னால 5 பேர் ஹாஸ்பிட்டல் என்ட போனோம் 38 பேர்ல. அதில் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டார், ஒரு பாஸ்டர். 5 பேர் வந்தார். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர், பாஸ்டரு. ஸோ நாங்கள் 4 பேர். நான் வந்து எனக்கு டீஸ்டர் சொன்னேன், டீஸ்டர் உடனே கூப்பிட்டு போயிட்டானுங்க. இது வந்து புதுசுனால அது எல்லாம் என்னமோ இந்த ஏலியன் மாதிரி ஃபுல் மாஸ்க்ல வந்தாங்க. ஐயோ, கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு எனக்கு ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போறாங்க. கொரோனான்னு சொல்ற எல்லாம் இங்கிட்டு ஓடுறான். ஆமா, இந்த ரூம்ல கொண்டு வச்சுட்டாங்க. வச்சு இனிமே அங்க ஒரு 8 days இருந்தேன். அடுத்த நாளே சரியாயிட்டேன் நான். ஏன்னா நான் எனக்கு நான் யோசித்தேன், என்ன இதுவரை எனக்கு டாக்டர் போனதில்லை, இந்த இதுவும் இல்லை. சரி, இப்போ நீங்க இப்படி நான் கேள்விப்படுறோம் அங்கங்கே சாகுறாங்க அப்படின்னா கேள்விப்படுறோம். அப்போ சரி கடவுளே நேரம் வந்துருச்சு, நீங்க என்ன எடுத்துக்கிறேன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எங்கள் பிள்ளையெல்லாம் செட்டில் ஆகிட்டான், கல்யாணம் முடிச்சு எல்லாம் போயிட்டாங்க. மனைவி மட்டும் இருக்கிறா. சரி, அப்போ யோசிச்சேன், சரி இவன் நேரம் வந்துருச்சு போலன்னு யோசிச்சுட்டு ஐ கைண்ட் ஆஃப் என்ன பண்ணேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சரி நம்ம டைம் வந்துருச்சு, ஆண்டவர் கூப்பிட்றாருன்னு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் நல்லா ஆனதும் அவங்க சொன்னாங்க, நோ டூ ஏர்லி. எனக்கு ஒரு மெடிக்கேஷன் கொடுத்தாங்க, டெஸ்ட் பண்ணாங்க ஒரு 5 daysக்கு. அதான் 5 நாள் நீங்கள் இன்னொரு 6 days ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீ அதில் என்ன ஆச்சுன்னா, அந்த அப்பிடைட் பசி இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பசி.
ஏன்னா அது அந்த ரூம் அகோர பசி அகோர பசி. நான் என் வயசுக்கு நான்லாம் ஒரு காலையில சாப்பிட்டா ஒரு கொஞ்சோண்டு 2 ஸ்லைஸ் பிரெட் தான் சாப்பிடுவேன். சரி அந்த ஹோல் அந்த பிரெட் கட்டு அவ்வளோ சாப்பிட்ற அளவுக்கு. எனிவே அப்ப அது என்னன்னு தெரியல. அது தனி ரூம், தனி பாத்ரூம், வெளியே யாரும் வரக்கூடாது, நானும் போக முடியாது. அப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த தனிமை அந்த இதெல்லாம் கஷ்டம் கொடுக்கலையாப்பா? அப்போ என்ன ஆச்சுன்னா, இது நல்ல வேலை இது இருந்துச்சு, அந்த யூடியூப் எல்லாம் இருந்ததுனால ஓ, கண்டினியூ ஒர்ஷிப் சாங் கேட்பேன், sermon கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் டைம் போகிறதே தெரியல எனக்கு. ஆனால் எனக்கு ஃபியர் இல்லை, அதான் ஒன்று. அதுதான் நான் கேக்குறேன். யோசித்தேன் நான், சரி ஏன்னா பாதி பேர் பயத்திலேயே Yeah. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். அதுதான் அதுக்கு தான் நிறைய பேருக்கு அதான் அது வந்ததும் அவங்களுக்கு. ஏன்னா கொரோனா வந்துருச்சுன்னு என்னமோ ஒரு ஐயோ, பெரிய பேனிக் ஆகி ஃபேர் ஆயிடுவாங்க. நான் எப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என் லைஃப் இன்னைக்கு வரை கலவரப்பு வரைக்கும் நான் பெர்ஃபெக்ட் இல்லை, கலவரப்பு வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரைசியஸாக இருந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த ஃபியர் ஆஃப் டெத்துலேயே கம்ப்ளீட்டாக போய் எனக்கு இல்லை. அப்போ அக்செப்ட் பண்ணேன், அதே மாதிரி இருந்துச்சு. 6 நாள் இருந்தேன். சாப்பாடு அங்கே ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ஃபுட்டோட 3-4 பேர் சாப்பிட்றத நான் ஒருத்தனே சாப்பிட்டேன். என்ன ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நான் சாப்பிட்டேன். அது 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 வந்து ஒரு அங்கெல்லாம் ஒரு மெயின் டிஷ்ஷும் ஒரு டிசர்ட்டு ஒரு சாலட் கொடுப்பாங்க. சரி நான் 4 மெயின் டிஷ்ஷு இல்லை 4 நாளாக சாப்பிட்டு அந்த மெனுவில் இருந்து அவ்வளோத்தையும் நான் சாப்பிட்டேன். 3 வேளையும் சாப்பிட்டேன். சரிங்க. அதான் எனக்கு சைடு எஃபெக்ட். இப்போ எனிவே அது வந்து எனக்கு ஒரு பெரிய லைஃப்பில் வந்து என்னென்னா, நம்ம லைஃப் எவ்வளோ குயிக்காக இல்ல வியாதி வர்றப்ப விசுவாசத்தை காத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமே. வாட் அது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருந்து ரொம்ப பானிக்காக வாங்க, ஃபியரில் இருப்பாங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க, வேத ஆமாம், நான் ஃபுல்லாக என்ன தெரியுமா, நல்லா ஒர்ஷிப் சாங் கேட்டேன், sermon வர்ஷிப் கேட்டேன், டைம் போனது தெரியல. கர்த்தருக்குள்ள உங்களை பலப்படுத்திக்கிட்டீங்க. ஆமாம், நான் ஆயத்தமாக இருந்தேன். ஏன்னாரு ஆண்டவர் என்ன மிஞ்சி என்ன இந்த இடத்துல லைஃப் வந்து இது டெம்பரரி திங் தானே. அது நம்மளுடைய இறந்த அர்த்தம் கடவுள் பிரசனத்தில் இருக்கிறோம், எட்டர்னல் லைஃப்பில் இருக்க போகிறோம். ஆமென். அதான் நமக்கு மெயின். அது எனக்கு தெரியும், நான் வேற ஐம் கோயிங். அதனால எனக்கு அந்த ஃபியரோ ஒரு எதுவுமே இல்லை. ஜாலியாக இருந்தேன். நான் அங்கேருந்து பாட்டு பாடிக்கிட்டு ஒர்ஷிப் பண்ணிட்டே இருந்தேன். அது அதே அதனாலதான் உங்களால தெய்வீக சுகத்தோட மறுபடியும் வெளியில வர முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வந்து ஒரு அவர் செகண்டை சரியாயிட்டேன். அப்புறம் 5 நாள் இருந்தேன், நல்லா இருந்துட்டு 8th டே வீட்டுக்கு வந்தேன். ம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வர இருக்குது. ஆனால் இது என்ன தெரியுமா, நான் ஒரு சாட்சியை சொல்ல முடிஞ்சுச்சு. ஏன்னா இந்த ஃபியர் ஆஃப் டெத் வரும்போது வந்து நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும். மரண பயம். ஆமாம், கடலுக்குள்ளே இருந்தீங்கன்னா ம். அந்த ஃபியர் இருக்குன்னு அவசியமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆண்டவர் பிரசனத்தில் போக போகிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா உறுதியாக தெரியும். உள்ளுக்குள்ள ஆவியில தோணும். ஆமாம், அப்படி இருக்கும்போது ஐயோ அதுவா இதுவா அது ஃபைனான்ஷியலி மை ஒய்ஃப் பர்ஃபெக்ட்லி ஃபைன். என்ன வீடு நல்லா வசதி எல்லாம் இருக்குது. ஒருத்தர் மிஸ் பண்ணுவோம், பட் கடவுள் சூஸ் பண்ணால் அதுக்கு என்ன செய்ய முடியும். அதனால் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால் எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரே ஃபியரோ இல்லை. மனைவிட்ட அப்போ பேசுவோம், ஃபோனில் அப்பப்போ பேசிப்போம். அவளும் அங்கே நேர்ல பார்க்க முடியாது ஒருத்தர். ஆமாம், ஃபோனில் தான் பேசிக்கிட்டோம். அவள் அப்கோர்ஸ் அவளும் எனக்கு என்கரேஜிங்காக இருந்து அப்போ ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தா. இது பண்ணோம். சீச கால் யூமெண்ட்டு 2 பேருமே. அதனால் அவளுக்கும் வந்துச்சு, அவளுக்கும் கோவிட் இருந்துச்சு. ஆனால் அவளுக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது அவசியம் இல்லை. எனக்கு இந்த ப்ரீதிங் இஷ்யூ இருந்தனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஸோ 2 பேரும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டோம் இந்த கோவிடில். அது நிறைய ஆயினோம். என் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் இருக்கிற 3வது ரூமில் இருந்தார். அவருக்கு லங்ஸ் போய், கிட்னி போய், ஹார்ட் அட்டாக் வந்து 2 வீக்ஸில் இறந்து போயிட்டார். என்னோட க்ளோஸ் பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்குள்ள ஒரு விதமான என்ன, நான் அவருக்கு ஐ லாஸ்ட் அ குட் ஃப்ரெண்டு. அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பாதர் பண்ணுச்சு. அவர் ஃபீல்டு சர்வீஸ் நான் தான் இருந்து செஞ்சு முடித்தேன். அந்த நேரத்துலையும் ஆமாம், நான் வந்து 2 வீக்ஸ்லாம் வந்த பிறகு 6 பேர் தான் மேக்ஸிமம் போகலாம். கொரோனா டயத்துல ஃபீல்டு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு பண்ணி வச்சேன். பட் ஐ லாஸ்ட் அ குட் ஃப்ரெண்ட். தட்ஸ் ரியலி பேட் ஒன். பட் அதுதான் தட் என்னோட ஃபெய்த் மோர் ஸ்ட்ராங் ஆச்சு. இந்த இது வந்த பிறகு விசுவாசத்துல இன்னும் பலப்பட்டுட்டீங்க. இன்னும் கொஞ்சம் பலப்பட்டேன். அது நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபியர் ஆஃப் டெத்தும் இல்லை, ஏன்னா ஒரியும் இல்லை, ஃபியரும் கிடையாது. ஆண்டவர் கூப்பிட போறாரோ இருக்கலாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால எனக்கு சொன்ன வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு. தேவனுடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருந்தேன். எஸ், நம்ம விசுவாசிகள் எல்லாம் எனி கிவன் டைம் நம்ம எல்லாருமே 24/7 நம்ம ஆயத்தமா இருக்கணும். எந்த நேரத்துல அழைப்பு வந்தாலும். ஆமா, அது சடன் டெத்தா இருக்கலாம், ஏன்னா வியாதி இருக்கலாம், பெரிய ஆக்சிடென்ட், விபத்தாறு எதுவும் இருக்கலாம். நம்ம கடமை வந்து எவ்ரி பிலீவர் வந்து நம்ம ஆயத்தமா இருக்கணும். முடிஞ்ச வரை நம்ம குட் நியூஸ் காஸ்பலை மொத்தம் சொல்லணும். நம்ம அதான் நம்ம சொல்லிட்டே இருக்கணும். எஸ், அந்த வியாதி நேரத்துல எல்லாருக்கும் நற்செய்தியை சொல்லணும். நம்ம கடமை. as long as you live in this world, குட் நியூஸை மற்றவங்க சொல்லணும். அதுக்கு மேலே நம்ம ஆயத்தமாக இருக்கணும், நம்ம கடமை. அப்படி இருந்தால் அதை பற்றி ஒரி பண்ண அவசியம் இல்லை, ஃபியராக இருக்கணும் அவசியமே கிடையாது. பீஸாக நிம்மதியாக இருக்கும், உலக பயம் தேவையில்லை. அப்படி அதுவும் இல்லை. உங்களுக்கு இந்த ஒரியும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அது கடவுள் எல்லாம் பார்த்துப்பாரு. பாருங்களேன், நம்ம எல்லாரும் வந்து ஒரு டேட் நம்ம எல்லாரும் தெரியும், பர்த் டேட்.
ஆனால் டெத் டேட் மட்டும் யாருக்கும் தெரியாது. அது மட்டும் கடவுள் வச்சிருக்காரு. ரகசியமானது. ஆமா, அவர் என்னைக்கு இருக்கோ எப்படி இருக்கோ அவர் தான் முடிவு பண்ணியிருப்பார். ஆமென். நமக்கு தெரியாது. எதுக்கு போட்டு நம்ம உரி பண்ணிட்டு நம்மளால முடியாதப்பட்டு எதுக்கு போட்டு மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கணும். ஆண்டவர் பார்த்து பாருங்க, நம்ம ரிலாக்ஸாக இருக்க வேண்டியதான். ஆயத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள்.